ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பரி மிஸ்ஸியை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டான பிரிட்டியான கேர்ள்ஸா வளர்ந்துட்டாங்க. பார்க்கவே ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கானுங்க. அவளுங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க இல்லையா? சின்ன பிள்ளையில அடிச்சிட்டு விழுந்த மாதிரி இப்பவும் கியூட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்காளுங்க. நான் சொல்றதை எதுக்குடி நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸி அவ பின்னாடியே சுத்திட்டு போயிட்டு இருக்கா. அப்ப ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்மளோட பரி தெரியாம ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறா. அதை பார்த்த மிஸ்ஸிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஐயோ, இவளுக்கு தான் ஸ்விம்மிங் பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே விழுந்துடுறா. அதோட ஒரு வழியா மிஸ்ஸியையும் காப்பாத்திடுறா. அதோட ரெண்டு பேரும் போயிட்டு ஸ்டேஜ் எல்லாம் பண்ணிட்டு தலையை காய வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட மிஸ்ஸிய பக்கத்துல ஒருத்தவன் செம்மையா சைட் அடிச்சிட்டு இருக்கான். அவன் பரியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு போல. சோ இவனை நம்ம ஃப்ரெண்டுக்காரன்னு சொல்லலாம். அந்த ஃப்ரெண்டுக்கார இவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு மட்டும் நல்லா தெரியுது. அப்ப பரியும் மிஸ்டியும் மறுபடியும் கியூட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு பாட்டி தான் வருது. பாக்குறதுக்கு ரொம்ப மாடர்னா அப்படி யங் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஓவர் சீன் போட்டுட்டு இருக்கு. பார்க்கவே சரியான சீன்கார பொம்பளை மாதிரி தான் இருக்கு. ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப வயசெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஓவரா சீன் போடுது. ஐ திங்க் இவங்க குணாலோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான் போல. ஸோ அதனால வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல உடனே பரி மிஸ்டி எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பார்ட்டிங்கிற மாதிரிலாம் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியா ஜாலியா எல்லாத்துலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்ததெல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரன் காலில் விழுறதுக்கு போறான். டே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் உங்களை மாதிரி யங் தான், அதனால இந்த மாதிரி கால்ல எல்லாம் விழுந்து ஓல்டா என்ன ஆகிடாத சரியா அப்படிலாம் சொல்லிட்டு இந்த பார்ட்டி ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கு. அப்பதான் சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அதோட குணாலோட அம்மா இருக்காங்களா, இவங்களை என்ன சொல்லலாம், ராதிகான்னு சொல்லலாமா இல்ல பாட்டின்னு சொல்லலாமான்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ரூமுக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு மௌலியோட ஞாபகம் வந்துருது. அப்போ நினைச்சு பாக்குறாங்க, மௌலி நீ அன்னைக்கு சொன்ன விஷயம் இப்போ வரைக்கும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் நமக்கு மௌலி இஷான் ஆர் குணால் ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்ணான்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் நம்மளோட மௌலி யாரை செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்மளோட மௌலி இஷானை தடுக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கே போயிடுறா. அவ மட்டும் இல்ல, அங்க குணாலோட அம்மா, பாட்டி, இஷான் சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே அந்த இடத்துலதான் இருக்கு. அப்பதான் மௌலி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி உங்க ரெண்டு பேர்ல எனக்கு யாரை சூஸ் பண்றது அப்படிங்கிறது என்னோட லைஃப்ல பெரிய சவாலான விஷயம்தான். ஆனா நான் இந்த நேரத்துல ஏதாவது ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். அதை நான் சொல்லும் போது உங்க ரெண்டு பேர்ல யாரோட இதயமாவது உடஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. என்னால யாராவது ஒரு ஆளை மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். அதனாலதான். அப்புறம் குணால், நீ என்னோட பாஸ்ட் லைஃப நினைச்சு பார்க்க வச்சிருக்க. என்னோட பாஸ்ட்ல நான் உன் கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். உன்னை அதிகமா காதலிச்சேன். ஆனா நந்தினி வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் உனக்கும் கண்டிப்பா செட் ஆகாது அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன். உனக்கு எப்பவுமே நந்தினி தான் கரெக்டா இருப்பா, நான் இல்ல அப்படிங்கிறது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வச்ச. அதனால நான் உன்னை விட்டு நிரந்தரமா விலகிட்டேன். நான் விலகி தனியா இருக்கும்போது எனக்காக துணையா நின்றது வேற யாரும் இல்ல, என்னோட இஷான் தான். என்னோட இஷான் மட்டும் இல்ல அப்படின்னா நான் அந்த தனிமையான வாழ்க்கைய தனியா என்னோட பசங்களை வளர்த்து என்னால சமாளிச்சிருக்க முடியாது. அதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, எனக்கு ஒரு வழிகாட்டியா, எனக்கு துணையா நின்னது இஷான் தான். நீ என்ன நினைச்ச, நான் உன்னை லவ் பண்ணாம நான் குணால் கூடயே போயிடுவேன்னு நினைச்சியா? நான் என்னைக்கும் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு கஷ்டத்துல துணையா இருந்த உன்னை நான் ரொம்பவே அதிகமா நேசிச்சேன். அப்படி இருக்கும்போது உன்னை நான் தனியா விடவே மாட்டேன். என்னோட லைஃப்ல நீ ரொம்பவே பெஸ்டான பர்சன்னா அது நீ தான். என்னோட குழந்தைக்கு, அதாவது என்னோட மிஸ்டி இருக்கால, அவளுக்கு ஒன்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன் அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். ஒரு அப்பாவா அவளுக்கு எல்லா கடமையுமே நீ பார்த்து பார்த்து பண்ணிருக்க. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஓ மீது இருக்கிற அன்பும் மரியாதையும் எனக்கு அதிகமா தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கைகளை நீட்டி, உன்னோட வாழ்க்கை துணையா என்னை ஏத்துக்க நீ தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டதா. இதெல்லாம் கேட்ட இஷானுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருது. ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவ குணால தான் சூஸ் பண்ணுவான்னு தானே நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கு ஆப்போசிட்டா இவளையே அவன் சூஸ் பண்ண அவனுக்கு அப்படி சந்தோஷத்துல அப்படி திக்குமுக்கு அடி போய் நிக்கிறான். உடனே அப்கோர்ஸ் நீ தான் என்னோட வாழ்க்கை துணை மட்டும் இல்ல, என்னோட ஃபுல் லவ் அண்ட் எல்லாமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க.
இதெல்லாம் பாக்குற குணாலுக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த 2 பேருமே நீங்க வந்து இப்போ ஒண்ணா சேர்ந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் கூட எனக்கு பொறாமையோ இல்ல வந்து ஒரு மாதிரியான வெறுப்போ வந்து கிடையாது. ஏன்னா மௌலி வந்து ரொம்பவே நல்லவ. அவளுக்கு வந்து இஷானால மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு நானும் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் இஷானும் நீயும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தது எல்லாரையும் விட எனக்கு தான் ஹாப்பி. எப்பவுமே நீயும் மௌலியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்னோட விஷஸ் வந்து எப்பவுமே உங்க 2 பேருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குணால் சொல்ல, இங்க நம்மளோட மௌலி இஷானை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இஷானை நம்ம மௌலி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து லைஃப வந்து வாழ்ந்திருக்கா. அதோட தான் அந்த சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க வந்து மிஸ்ஸியை தான் காட்டுறாங்க. அவ வந்து அப்படி கண் கலங்க அழுதுட்டே பார்த்துட்டு இருக்கா. என்னத்தை தான் அப்படி பாக்குறான்னு பார்த்தா நம்மளோட மௌலி, குணால், இஷான், அப்புறம் பாட்டி எல்லாருமே வந்து இறந்துட்டாங்கங்கிறது நமக்கு தெரிய வருது. அவங்களோட போட்டோக்கும் மாலை போட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட மிஸ்ஸிக்கு ரொம்ப அழுகையா வருது. அவ வந்து தன்னோட அம்மா மௌலியையும் குணாலையும் ரொம்ப மிஸ் பண்றா போல. ஸோ அவங்கள கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கா. தூரத்துல இருந்து நம்மளோட பரியுமே வந்து அவளோட கழுத்துல வந்து லாக்கெட் போட்டிருப்பா. நந்தினி அப்புறம் குணால் அவங்க 2 பேரும் போட்டோ இருக்கிற மாதிரி அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே வந்து மனசு வலிக்க வலிக்க அழுதுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் தாய் தகப்பனை இழக்கும் போது அந்த வலி பயங்கரமா தானே இருக்கும். ஸோ அதை தான் இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மௌலி அம்மா வந்து என்னை எந்த அளவுக்கு கேரிங்கா பாத்துக்கிட்டாங்களோ அதை விட அதிகமாவே வந்து நான் மிஸ்ஸியை பார்த்துப்பேன். மிஸ்ஸியை வந்து எப்பவுமே கண் கலங்க விட மாட்டேன், ஐ ப்ராமிஸ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் மனசுலாக்கே சொல்லி ரொம்ப கண் கலங்கி பேசிட்டு இருக்கா, ரொம்ப எமோஷனலா. அதுக்கப்புறம் அவளும் வந்து எல்லாரோட போட்டோக்கும் மரியாதை செலுத்திட்டு அப்படியே கண் கலங்கி நிக்கிறா. அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்கார இவளை வந்து ஹக் பண்ணி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதோட எல்லா பசங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குணாலோட அம்மா இருக்காங்களா அவங்க தான் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் வந்து என்ன பாட்டி எல்லாரையும் ஹக் பண்ணிக்கிறீங்க, அப்ப நான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அட நீ வந்து என்னோட இஷானுக்கும் மௌலிக்கும் பிறந்த குட்டி ராஜாவாச்சே, உன்னை விடுவனா என்ன ஓடிவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நமக்கே தெரியுது நம்மளோட இஷான் மௌலி 2 பேரும் அழகா கல்யாணம் பண்ணி அவங்களோட ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமா தான் இந்த குட்டி பையன் இருக்கான் போல. சோ இஷானுக்கும் மௌலிக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த குட்டி பையன்ங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இஷானுக்கும் மௌலிக்கும் பிறந்த அந்த குழந்தை தான் இந்த வெள்ளைக்கார பையன் போல. பாக்கிறதுக்கு இவன் தம்பிக்காரனே நம்ம சொல்லிடலாம், சரியா? அதோட இந்த எமோஷனலான சீன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட பரி மிஸ்ஸி 2 பேரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட பரி வந்து இந்த மாதிரி மிஸ்டிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது போல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் ரெடி பண்றது, அப்புறம் டெக்கரேட் பண்றது, அப்புறம் வந்து என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்றது, அப்புறம் அவளுக்கு என்ன ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்க்கறதுங்கிற மாதிரி டோட்டல் எல்லா ஒர்க்குமே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த ஒர்க்குமே இவ தான் பார்க்குறா போல. பார்த்து பார்த்து இந்த கலர் எப்படி இருக்கு, அந்த கலர் எப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லும் போது மிஸ்ஸி வந்து பார்க்கவே அழகா இருக்கு, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்யூ பரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் சொல்லிட்டு இருக்கா, நீ வந்து வீரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறல, உனக்கு வந்து வீரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அப்பதான் நமக்கு தெரிய வருது நம்மளோட மிஸ்ஸிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது போல. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் தான் போல. இந்த மாதிரி வீருங்கிறவோட தான் அவளுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது போல. ஸோ அதுக்கு தான் இவ பேசிட்டு இருக்கா. அதுக்கு தான் அவ சொல்றா, நான் என்ன சொல்றது, வீரும் நானும் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டது கிடையாது, இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஸோ அதனால வீட்டில் எப்படி பார்த்த மாப்பிள்ளையா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவங்க எப்போதுமே இந்த நம்ம நல்லதுக்கு தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன நீ இவ்வளோ போரிங்காக இருக்க, நான்லாம் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், எனக்கான பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும், எல்லாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், பொண்ணுங்களை முக்கியமாக ரொம்பவே மதிக்கணும், தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரி பரி வந்து அப்படியே அடிக்கிட்டே போகிறா. ஹலோ, இந்த மாதிரிலாம் வந்து ஆள் இருப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி மிஸ்டி கேட்க, இங்கே அப்படியே நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட பேர் வந்து ரோஹன். அவன் வந்து அழகா வந்து அந்த பீச்ல வந்து அப்படியே ஓடி நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு போட்டோகிராஃபர் போல. சோ அழகா பீச்ல வந்து கியூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு அழகான குழந்தைய தூக்கிட்டு வந்து, இந்த மாதிரி எங்க 2 பேரையும் போட்டோ எடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அந்த பொம்பளையை தான் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுதான் இல்ல. அந்த போட்டோல வளைச்சு வளைச்சு அந்த குட்டி பொண்ணை தான் எடுத்திருப்பான். அந்த பொண்ணை வந்து அவன் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டான். ஸோ இதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கே இம்ப்ரெஸ் ஆயிடும், என்னடா அவன் இவ்வளோ நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ வந்து அப்படியே கெத்தா வாக் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்படியே இங்க பரி மிஸ்ஸியையும் காட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்லைனர் நானே சொல்லிடுறேன். நம்மளோட மிஸ்ஸி வந்து ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆக இருக்கும் வீர் கூட. அதே சமயம் நம்மளோட பரி வந்து ரோஹனை வந்து காதலிப்பா.
ரோஹன் வந்து மிஸ்திய காதலிப்பா இப்படின்னு இவங்களோட லவ் ஸ்டோரி அப்படி ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி போகும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில்சிலா சீசன் 1 எப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கூட தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.